தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமதி கிட்ட இங்கெல்லாம் உனக்கு சாப்பாடு கிடையாது, நீனே சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. இப்ப இளமதிக்கு எங்க இருந்து காசு வரும், அவ எவ்வளவு நாள் தான் சாப்பிடுவான்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கலா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னடான்னா, லீலாவதி இளமதியோட அப்பா அம்மா கிட்ட போய் இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா, அந்த இளமதி கலா வீட்டுக்கே போயிட்டா, நான் பரமன் கூட தான் வாழுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இளமதியோட அப்பா அம்மாவ கோவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சுத்தமா நர்மதாவுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இளமதி அங்கங்க எல்லா கடைக்கும் போய் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிறாங்க. மளிகை ஜாமான்ல இருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே வாங்கிடுறாங்க. நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க அப்படின்னு வந்துடுறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே டெலிவரி பண்றாங்க. டெலிவரி பண்ணிட்டு காசு கேட்கும்போது, "என்கிட்ட ஏன் காசு கேட்குறீங்க? இந்தா எங்க அத்தைக்கிட்டயே வாங்கிக்கிங்க" அப்படின்னு அத்தைய கைய காமிச்சு விட்டுர்றாங்க கலாவ. உடனே கலா இருந்துகிட்டு, "நான் எதுக்கு இதுக்கெல்லாம் காசு தரணும்?" அப்படின்ன உடனே, "ஓ! நீங்க காசு தர மாட்டீங்களா? பாருங்க" அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கிட்டயும் சொன்னோம்னா, "உங்களுக்கு ஓட்டே கிடைக்காது" அப்படிங்கிற மாதிரி வந்து பிளேட்டையே மாத்தி விட்டுர்றாங்க. வேற வழியே இல்லாம இப்ப இளமதி வாங்கின எல்லா ஜாமாவுக்கும் கலாவே பணம் குடுக்குற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி போயிட்டு பால் பாயாசம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருக்கிற கலாவுக்கு எல்லாத்துக்கும் குடுக்குறாங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி குடுக்காமயே இருக்கிறாங்க. கடைசியா பரமன்கிட்ட போய் குடுத்தா, பரமன் கிளாஸ தட்டி விட்டுட்டு பயங்கரமா சண்டை போடுறாப்புல. ஆனா நம்ம இளமதி வந்து பாத்தீங்கன்னா, கண் அடிச்சும், கிஸ்ஸு குடுத்தும், நம்ம பரமன் கோவப்பட்ட பரமன அப்படியே மாத்துறாங்க. பரமன் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாம அங்கருந்து ஓடிடுறாப்புல. ஸோ இங்க வந்து கலா கிட்ட இருக்கிற பால் பாயாசத்த எடுத்து இளமதியே குடிக்கிறாங்க. அதான் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு தெரியுமா? நானே குடுத்துர்றேன் அப்படின்னு குடிச்சு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோட முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.